அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாக்குச்சாவடி எப்படி அமைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாக்காளர் வாக்களிக்க உள்ளே வரும்பொழுது முதல்ல PO1, அதாவது போலிங் ஆஃபீஸர் 1 அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அமரணும். ஏன்னா அவர் தான் ஆவணங்களை சரி பார்க்குறவர். வரிசை எண் பெயரை படிக்கிறதும் PO1 தான். அவருக்கு பக்கத்தில் PO2 17A ரெஜிஸ்டரில் சைன் வாங்குவார். அவருக்கு அடுத்ததாக போலிங் ஆஃபீஸர் 3 PO3 இங்கே அமரணும். இவர்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அவர் பேலட் பட்டனை அழுத்தி வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கணும். இதுதாங்க ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட். இதுதான் இந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் விவிபேடும் பேலட் யூனிட்டும் இருக்கும். PO3 கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒயர் கேபிள் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் விவிபேட் பேலட் யூனிட்டுக்கு போகிற அந்த ஒயர் வந்து நல்லா தரையில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க வாக்காளர் காலில் பட்டு இந்த கேபிள் எதுவும் கட் ஆகக்கூடாது. PO1 PO2 PO3க்கு எதிர் திசையில் தான் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் PO வந்து அமரணும். ஏஜென்ட்டுங்க எங்கே அமரணும் அப்படின்னா, போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3க்கு பேக் சைடில் பின்பக்கம்னா ஏஜென்ட்டுங்க அமரணும். இதுதாங்க போலிங் ஸ்டேஷன். இது இன் வாக்காளர் உள்ளே வர்ற வழி. இந்த பக்கம் வந்துட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். உள்ளே வந்துட்டு வாக்கு செலுத்திட்டு இங்கே வெளியில் போகிற வழி அவுட். PO1 PO2 PO3க்கு எதிர் திசையில் தான் PO ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இருக்கணும். ஏஜென்ட்டுங்க வந்து பின்பக்கம் இங்கே இருக்கணும். போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு பின்பக்கம் இருக்கணும்.